வணக்கம். விஹெச்பி நியூஸின் அரசியல் செய்திகள். அவங்களுக்கு தெளிவாக இருக்க தோல்வி அடையும் போகிறோம். அந்த தோல்வி பயத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மாதிரி பேச்செல்லாம் போயிட்டுருக்கு. மக்களை திசை திருப்புறதுக்காக பொய்யான விஷயத்தை அவங்களுக்கு காதில் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெளிவாக தெரியும், தி மோஸ்ட் பெனிஃபிஷியல் ஸ்டேட்ஸ் வில் பி த சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஆனால் அது மட்டும் உண்மை மட்டும் பேசக்கூடிய தைரியம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு உண்மை மட்டும் என்னன்னா தெரியாது. போய் மட்டும் பேசி 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 பழகிட்டாங்க, உண்மை வாயில வரது இல்லை. So why are we even comparing? Let's talk about Tamil Nadu. So I'm talking. இல்லை சார், I'm not going to. நான் இன்னொரு சிட்டி கம்பேர் பண்ணி இன்னொன்று ஸ்டேட் கம்பேர் பண்ணி பேசவே இல்லை. நம்ம ஏன் இன்னொன்று மாநிலத்தை கம்பேர்? நம்ம வீட்டில் அழுக்கு இருக்குன்னா முதல்ல அந்த அழுக்கை சுத்தம் பண்ணுவோமே. பக்கத்து வீட்டில் என்ன அழுக்கு இருக்கு அது ஏன் நம்ம பார்க்குறோம்? சார் எவ்வளோ சார் சார் இட்ஸ் சார் லெட் மீ டாக் அபவுட் மை ஸ்டேட். ஐ எம் மோர் வரிட் அபவுட் மை ஸ்டேட். பக்கத்து ஸ்டேட்டில் நான் அங்கே பெட்டராக இருக்குது இங்கே பெட்டராக இருக்குது இல்லை. இன்னைக்கு அமெரிக்கா எப்படி இருக்குது இந்தியா எப்படி இருக்குன்னு அந்த கம்பேரிசனை பண்ணலை. ஐ எம் சேயிங் என்னுடைய க்ரோத் என்ன இருக்குது. நான் இங்கே இருக்கும்போது என் வீட்டில் அவ்வளோ அழுக்கு இருக்கும்போது அது ஏன் சுத்தம் செய்ய மாட்டேங்கிறீங்க? 5 வருஷம் இந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க இந்த வீடு சுத்தம் பண்ணுவோம். ப்ரீவியஸ் கவர்மெண்ட் 2016 2021 வரைக்கும் எடப்பாடியார் அவருடைய கவர்னன்ஸ் நல்லா இல்லை. அவ்வளோ குற்றங்கள் நீங்கள் சாத்துனீங்க. அதனால நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்தீங்க. நாங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணுறோம். கடந்த 5 வருஷத்தில் நீங்கள் என்ன சுத்தம் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்கள். crime against women has gone up by more than 300%. There are more than how many POCSO cases have gone up? Almost 200% POCSO cases have gone up. ஸோ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாக்கா இதுதான் நான் சொன்னேன். உங்ககிட்ட கேள்வி கேட்டாக்கா அங்கே நடக்கலையா இங்கே நடக்கலையான்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கேட்குறேன், என் வீட்டில் அவ்வளோ அழுக்கு இருக்குது அது சுத்தம் பண்ணி தரேன்னு நீ சொன்ன, அது ஏன் பண்ணலை? இது என்னுடைய கேள்வி. Sir, here the ruling party in the state has direct links with drug kingpins Jafar Sadiq and Sarfaraz Nawaz. Where does it happen in any other state? 3000 kilo cocaine was confiscated. அதுக்கு இது வரைக்கும் பதில் இருக்கா? இது யாராவது மறக்க முடியுமா? இன்னைக்கு Sir, where are these cocaine? That is what the law and order is with the CM. Yes, ma'am. Definitely. அவர் சொல்லணும். Cocaine is not produced anywhere to Tamil Nadu. Sir, it's not produced. அதுக்கு தான். How come it jumps from states? How come it jumps from some other country to Tamil Nadu? Correct, sir. It's not jumping. I'm saying இங்க இருக்கும்போது உங்க ஆளுங்க தானே எடுத்துட்டு வராங்க. விசாரணை நடத்துங்க. உங்க ஆளுங்க தானே 3000 கிலோ கோகேன் பறிமுதல் ஆயிருக்கு. அது டைரக்ட் லிங்க் ஜாஃபர் சாதிக் இருந்தாரு. அது உங்க கட்சிக்கு சார்ந்தவங்க. நீங்க தானே கூட நின்றுட்டு போட்டோ எடுத்திருக்கீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் போட்டோ எடுத்திருக்காங்க. டிஎம்கே ஃபங்க்ஷனரி அவர் தானே. அப்புறம் 3000 கிலோ கோகேன் தமிழகத்துக்கு வரும்போது டிஎம்கேக்கு உங்க ஆட்சி இருக்கு, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம உள்ள வருமா? அப்போ லா அண்ட் ஆர்டர் உங்களுக்கு கீழே இருக்கு. அப்போ லா அண்ட் ஆர்டர் நீங்க இது வரைக்கும் அதுக்கு ஏதாவது பதில் கொடுத்துருக்கீங்களா? ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என் வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க விசாரணை பண்ணணும்ல, நீங்க மக்களுக்கு பதில் கொடுக்கணும்ல. அது கேட்குறேன். வீடியோ லாஸ்ட் இயர் இந்தியா டுடேலே ஒரு வீடியோ கிளியரா இருந்தது. அறிவாலயம் சென்னையில் அறிவாலயம் பக்கத்து ஸ்ட்ரீட்ல அந்த பவுண்டரி வால் பக்கத்துல போதைப் பொருட்கள் சப்ளை ஆகுது. அங்க உட்காந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்க, ஊசி போடுறாங்க. அந்த வீடியோவே கிளியரா இருந்தது. அதுக்கு ஏதாவது பதில் கொடுத்துருக்காரா இனி வரைக்கும்? அறிவாலயம் ஒட்டி. அப்போ உங்களுக்கு சிசிடிவி கேமரா, ஒரு டெலிவிஷன்காரங்களுக்கு ஒரு பிரஸ்காரனுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? கேள்வி நாங்க கேட்குறோம், பதில் இருந்தா கொடுங்க. பதிலே வரமாட்டேங்குது உங்க சைட்ல இருந்து. சரி, இதெல்லாம் திசை திருப்புறதுக்காக இன்னைக்கு காலையில மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி காட்டிட்டு பத்து வச்சாங்க. அது என்ன பத்து வச்சாங்க? என்ன சார் பத்து வச்சாரு காலையில? டீலிமிட்டேஷனுடைய பிளாஸ்டிக் தானே. பேசிக் பிளாஸ்டிக் இஸ் பேண்ட். முதலமைச்சருக்கு அது கூட தெரியாத? ஏங்க லைட்டர் வச்சுட்டு பிளாஸ்டிக் ஃபுல்லா பாருங்க. பிளாஸ்டிக் இஸ் பேண்ட் தானே. ஒரு முதலமைச்சர் பண்ற செயலா இது? பிளாஸ்டிக் லைட்டர் நீங்க பிளாஸ்டிக் இஸ் பேண்ட் அது கூட தெரியாம இருப்பீங்களா? அப்போ எந்த அளவுக்கு அவங்க எந்த மயக்கத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எதுல இருக்காங்கன்னு தெரியல. ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு அந்த காமன் சென்ஸ் கூட இல்லையா? பிளாஸ்டிக் நான் மக்களுக்கு காட்டுறேன், பிளாஸ்டிக் இஸ் பேண்ட்.
அது கூட தெரியாம நீங்க இருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னா எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு காலையிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த 8,000 ரூபாய் கூப்பன் தான். ஏன் 1000 விளக்குல இன்னைக்கு சென்னையில 1000 விளக்குல 8,000 ரூபாய் கூப்பன் வந்து போலி கூப்பன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இது நடக்குது. அப்புறம் நீங்க மக்களுக்கு இன்னைக்கு தமிழகத்துல எங்க போனாலும் திமுக காரங்கள 18 பேர் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோல ஃபுல்லா இருக்கு. எங்க ஊருக்கே வராதே சொல்ற அளவுக்கு விரட்டுறாங்க. அப்போ மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியில இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். Madam, how is the prospects of That you should be telling me, sir. ஒரு பேர் சுந்தர் தான், அதனால கேட்குறேன். So you also Mr. Sundar. Great. So nice to know that one Sundar is asking about another Sundar. Well, we are doing our best. We hope for the best. And பார்க்கும்போது I feel that மக்கள் வந்து அந்த ஷிஃப்ட்க்கு ரெடியாக இருக்காங்க. என்னன்னா சுந்தர் சார் அவ்வளோ பேசுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் சினிமாவில் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. சினிமாவில் அவர் வசனங்கள் எழுதுறது மட்டும்தான் பார்த்துருக்காங்க. நான் எப்போவுமே அவர் பற்றி பேசுவேன். அவருக்கு ஒரு டெட்லி காம்பினேஷன் இருக்குது. வரலாறும் அரசியலும் அவர் அவ்வளோ உள்ள வாங்கியிருக்காரு. அது யாருக்கும் தெரியாது. And I kept saying from day one, don't touch that side because Sundar is very very deep into politics and history. அவர் காட்ட மாட்டார். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியும் what history and politics can do magic. சுந்தர் சார் நாடகதாரி அப்படின்னு வார்த்தை சாலத்தால கொஞ்சம் நிறைய பேசுறாங்க, விமர்சனம் பண்றாங்க. யார் விமர்சனம் பண்ணுறாங்க? அந்த பேர் சொல்லுங்க. ரைட், அவர் பேர் உச்சரிக்க நான் விரும்பலை. அவருடைய படிப்பு காட்டுறாரு. இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்திட்டு நானும் சுந்தர் சார் எங்களுடைய வளர்ப்பு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அவர் பற்றி தவறாத வார்த்தையில் தகாத வார்த்தையில் பேசாமல் இருக்கிறதுக்கு அவ்வளோதான் சொல்லுவேன்.